அப்போ நீங்கள் போலீஸ் வந்துங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அதான் சொன்னேன், தம்பிகள்கிட்ட சொன்னேன், நகை காணாமல் போயிருச்சுன்னா சார் மற்ற எல்லா வேலையும் சிஎம் பந்தோபஸ்தை கூட விட்டுருவாங்க. நகை காணாமல் போனால் அவங்க வந்து அதான் பிசாஸ் ஆயிடுவாங்க, சந்திரமுகி ஆகிறது. நீங்கள் நல்லா பாருங்கள், 9.5 பவுன் தான், 9.5 பவுன் தான் அந்த நகை. அதுவும் திருட்டு கொடுத்ததா சொன்ன நிகிதாங்கிற பொம்பளை திருட்டு பொம்பளை. அந்த அம்மா பேரில் அத்தனை வழக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது அவ்வளவு மோசடி புகார் அது மேலே இருக்குது. அது சொல்லி வச்சுருந்தோன்னா வேத வாக்காக எடுத்துங்க ஒருத்தனை. அதாவது அதான் நீங்கள் நல்லா பாருங்கள், 9.5 பவுனுங்கிறது ஒரு அது ஒன்றும் பெரிய ஒரு உயிரை வாங்குகிற அளவுக்கான ஒரு பெரிய அந்த அந்த திருட்டு வந்து மிகப்பெரிய திருட்டு, பயங்கரம். அந்த வெடி வச்சு இந்த தீவிரவாதிகள்லாம் வெடி வச்சு தகர்க்கிறாங்கல்ல, அதை விட மோசமாக தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னா பாருங்கள். ஏன்னா அந்த மஞ்சள் பிசாசு நகை. அப்போ ஒரு பெரிய அதிகாரி இந்த 9.5 பவுனு ஆட்டையை போடணுங்கிறதுக்காகவே, அதாவது 9.5 பவுன்னா 9.5 பவுனில் நீங்கள் கூட்டி கழித்து கொடுத்தா அப்படி கிடச்சிருந்தா கூட்டி கழித்து கொடுக்குறது பாதி கூட கொடுக்க மாட்டாங்க, மிச்சம் ஆட்டையை போட்டுருவாங்க. அதுக்காக நீங்கள்ப்பா ஒரு பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு போய் சர்ச்சு ஒரு பெரிய டீம், எது டிஎஸ்பி தலைமையிலான டிஎஸ்பி சொன்னது பேரில் ஸ்பெஷல் டீம் போய் வீடை சர்ச் பண்ணுது, புரட்டி போடுது, அவன் தம்பியை தூக்கிட்டு போகுது. இவனை முதல்ல இந்த அஜித்தை வந்து ஒரு 4 இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஒரு பெரிய படை. அது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, யார் அந்த சாரன்னு முதல்ல ஒரு பிரச்சனை வந்ததில், அதே மாதிரி இந்த சனியன்லேயும் இந்த இவ்வளோ பெரிய படையை அனுப்பி அவனை தூக்கி அவன் வீடை ரைட் பண்ணி அளவுக்கு செஞ்ச அந்த சார் யார்?